கர்க சம்ஹிதை விஸ்வஜித்து காண்டத்தின் 22ஆம் அத்தியாயம். காலயவனனின் மகன் சந்த் என்பவரை தோற்கடித்த பின்னர் அர்ஜுனனும் பிரத்யும்னனும் இந்தியாவின் வடகிழக்கு நோக்கி புறப்பட்டனர். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, சகோதரர்களே மற்றும் துரியோதனன் மற்ற குருக்களுடன் சமாதானம் படுத்திய பிறகு பலராம சுவாமியும் யது வம்சத்தின் பட்டத்து இளவரசரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பாண்டவர்களை சந்திக்க இந்திரபிரஸ்தத்திற்கு சென்றனர். பின்னர் அஜாத சத்ரு அரசரானார். யுதிஷ்டிர மன்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வரவேற்க தனது சகோதரர்கள் மற்றும் உறவினர்களுடன் இந்திரபிரஸ்தத்திலிருந்து வெளியே வந்தார். அவர்களுடன் இந்திரபிரஸ்தத்தின் மற்ற மக்களும் சங்கங்கள் மேளங்கள் முழங்கினர், வேத மந்திரங்களை ஓதினர், புல்லாங்குழல் வாசித்தனர். அவர்கள் மலர் மாறி பொழிந்து வந்தனர். மன்னர் யுதிஷ்டிரர் பலராம சுவாமியையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் இரு கரங்களாலும் இழுத்து தன் இருதயத்தில் தாங்கி உச்சகட்ட பேரின்பத்தை அனுபவித்தார். அவர் ஒரு யோகியைப் போல பேரின்பத்தில் மூழ்கினார். பிரத்யும்னரும் மற்ற கிருஷ்ண இளவரசிகளும் யுதிஷ்டிர மன்னரை வணங்கினர். யுதிஷ்டிரர் அவர்கள் அனைவரையும் இரு கரங்களாலும் அழைத்து ஆசீர்வதித்தார். பகவான் ஸ்ரீஹரியே மிகுந்த பாசத்துடன் அர்ஜுனனையும் பீமசேனரையும் தொட்டு அவர்களின் நலனை விசாரித்தார். நகுலனும் சகாதேவனும் அவரது பாதங்களில் வணங்கினர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராம சுவாமியும் நேரடியாக மிகவும் பரிபூர்ணமான ஸ்ரீஹரி, எண்ணற்ற பிரபஞ்சத்தின் பாதுகாவலர்கள், இறைவனின் பக்தரான யுதிஷ்டிர மன்னர் இரு சகோதரர்களையும் இன்னும் முழுமையாக மதித்தார். அவர் யது வம்சத்தின் தலைமை வீரரான பிரத்யும்னரை தனது வீரர்களுடன் திக்விஜயத்திற்காக அனுப்பி முழு பூமியையும் கைப்பற்ற உத்தரவிட்டார். பின்னர் அவர்கள் இருவரும் தர்மராஜா யுதிஷ்டிரருடன் துவாரகைக்கு சென்றனர். தனது பக்தர்களிடம் கருணை காட்டினர். அரசர் வெள்ளை மற்றும் கருப்பு நிறத்தில் இருக்கும் பலராம சுவாமி மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிய இரு சகோதரர்களும் வசீகரிக்கப்படுகிறார்கள். நரேஸ்வரரே, இவ்வாறு நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குணத்தை உங்களுக்கு விவரித்தேன். அது மனிதர்களுக்கு 4 பொருள்களையும் கொடுப்பவர். இப்போது நீங்கள் வேறு என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? பகுலாஸ்வ மன்னர் வினவினார். முனிவரே, புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராம சுவாமியுடன் குசஸ்தலிக்கு சென்றபோது பகவான் பிரத்யும்ன ஸ்ரீஹரி என்ன செய்தார்? அவரது அற்புதமான குணம் கேட்க தகுந்தது மற்றும் அழகானது. விடுதலை பெற்ற மற்றும் ஞானமுள்ள பக்தர்களுக்கு கூட பகவானின் குணம் எப்போதும் கேட்கக்கூடியது. ஆர்வமுள்ள பக்தர்களுக்கு ஒரு புறம் இருக்கட்டும், செல்வத்தை தேடும் பக்தர்களுக்கு இறைவனின் குணம் எப்போதும் அர்த்தத்தை தருகிறது மற்றும் துன்பப்படும் பக்தர்களின் வலியை தணிக்கிறது. மேலும் அசையாதவை போன்ற 4 வகையான உயிரினங்களின் பாவங்களை அழிப்பவர் அவர். திசைகளை வெல்ல விரும்பும் ஸ்ரீ ஹரிகுமார பிரத்யும்னன் எப்படி அனைத்து திசைகளையும் மீண்டும் வென்றார்? படையுடன் துவாரகைக்கு திரும்பி முழு கதையினையும் சரியாக கூறுங்கள். தேவரிஷியே, நீங்கள் பிரம்மதேவரின் மைந்தனாவீர்கள். சர்வ வல்லமை உள்ள இறைவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மனம். எனவே முதலில் பகவான் ஸ்ரீஹரியின் மனதின் வடிவமான உங்களுக்கு என் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, நீங்கள் ஒரு நல்ல கேள்வியை கேட்டீர்கள். இறைவனின் சக்தியை அறிந்தவராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த பூமியில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குணாதிசயத்தை கேட்க நீங்கள் தகுதியான அதிகாரி. நரேஸ்வரரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சென்ற பிறகு அஜாத சத்ருவின் எதிரியான மன்னர் யுதிஷ்டிரன் தனது சகோதரர் அர்ஜுனன் விரைவில் பிரத்யும்னனுடன் சென்று எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாக்க செல்வார் என்று நம்பிக்கை அளித்தார். ஏனெனில் வெளிப்புற எதிரிகள் பிரத்யும்னனையும் மற்றவர்களையும் தாக்குவார்கள் என்று அவர்கள் அஞ்சினர். மிதிலேஸ்வர மன்னரே, பின்னர் யதுக்களின் சிறந்த பிரத்யும்னன் அர்ஜுனனுடன் இணைந்து உடனடியாக ஒரு பெரிய படையுடன் திரிகாந்த ஜனபதத்திற்கு சென்றான். திரிகார்த்த மன்னனும் வில்லேந்தியவருமான சுஷாமணி சந்தேகம் கொண்டு அவளை மகாமானா பிரத்யும்னனிடம் ஒப்படைத்தான். பின்னர் மத்ஸ்ய நாட்டின் மன்னர் வீராட்டனால்
வழிபடப்பட்ட யாதவ பிரத்யும்னன் சரஸ்வதி நதியில் ஒரு குழி தோண்டி குருக்ஷேத்திர தீர்த்தத்திற்கு சென்றான். பின்னர் பிருதுதர்கா, பிந்து சரோவர், திரிதகுபா மற்றும் சுதர்சனம் போன்ற புனித தலங்கள் வழியாக சென்று சரஸ்வதி நதியில் நீராடிய பின்னர் அங்கு பல வகையான பரிசுகளை வழங்கினார். கௌசாம்பி நகரத்தை அடைந்ததும் சரஸ்வதி பகுதியின் மன்னன் குஷாம்பா பிரத்யும்னனை முன்வைக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் துரியோதனனால் அடக்கப்பட்டதால் அவர்கள் அவரது சீடர்கள். பின்னர் பிரத்யும்னனின் கட்டளைப்படி சாருதேஷ்ணன், சுதேக்ஷண பராக்கிரமி, சாஹுதேகன், சுச்சாரு, சாருகுப்தர், பத்ரார்ச்சாரு, சாருச்சந்திரன், விச்சாரு மற்றும் 10வது சாரு ருக்மிணியின் 10 மகன்களும் சிந்தி குதிரைகளில் ஏறி அனைவரின் பார்வையிலும் கௌசாம்பி நகரத்தை சூழ்ந்தனர். அவரது அம்புகள் தலைநகரின் அரண்மனைகளின் சிகரங்கள், கொடிகள், கலசங்கள் மற்றும் டோலிகாக்களை உடைத்து குரங்கின் அடியால் இலங்கையின் கோபுரங்கள் உடைந்தது போல கீழே விழுந்தன. அவன் சிதறத் தொடங்கினான். தேவி ருக்மிணி குமாரி இவ்வாறு தனது அம்புகளால் இருளை பரப்பியது போல அரசர் சாம்பன் தனது கரத்தில் பல பரிசுகளுடன் நகரத்தை விட்டு வெளியேறினார். கூப்பிய கரங்களுடன் சம்பராரியை வணங்கினார். பல பரிசுகளை வழங்கி பயந்த மன்னர் நகரத்தை பாதுகாத்தார். அதே நேரத்தில் துரியோதனனின் அடிபணிந்த சௌவீரிய ராஜன் சுதேவன், அபிராஜன் விசித்திரா, சிந்துபதி சித்ராங்கதன், காஷ்மீர ராஜன் மகோஜா, ஜங்கல் தேசாதிபதி சுமேரு, லக்ஷேஸ்வர், தர்மபதி மற்றும் கந்தர்வராஜர் விதோஜா ஆகியோர் பயத்தால் தியாகங்களை செய்து கிருஷ்ணகுமாரரான பிரத்யும்னனை மிகவும் பணிவுடன் வணங்கினர். அதன் பின்னர் வலிமைமிக்க கரங்களை கொண்ட பிரத்யும்னன் தனது படையால் சூழப்பட்ட அற்புத மற்றும் மிலேச்ச நாடுகளை கைப்பற்ற துணிச்சலான கல்கியை போல தோன்றினர். பிரத்யும்னரின் வருகையை கேள்விப்பட்டு காளையவனின் வலிமை மிக்க மகன் யவனேந்திர சந்த் கோபத்தால் நிறைந்தான். இன்று என் தந்தையை கொன்ற எதிரியின் மகனை கொன்று என் தந்தையின் ஆத்மாவினை சாந்தமாக்குவேன். இதை மனதில் நினைத்து கொண்டு 10 கோடி மிலேச்சர்களின் படையுடன் இணைந்து கர்ஜிக்கும் போதையில் இருந்த யானையின் மீது ஏறி விழிகள் சிவந்து பெரிய பிரத்யும்னன் முன் தோன்றினான். சந்த் கட்டளைப்படி கூர்மையான அம்புகளை பொழிந்த அந்த பெரிய படை நெருங்கி வருவதைக் கண்டு பிரத்யும்னன் தன் வீரர்களிடம் உரையாடினான். பிரத்யும்னன் கூறினான், எதிரி படையை வென்று சண்டகனின் தலையையும் தலை கவசத்தையும் இங்கு கொண்டு வருபவனை நான் என் படையின் தளபதியாக்குவேன் என்றான். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, பிரத்யும்னன் அருகில் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது காண்டீபத்தின் குரங்கு போன்ற கொடியேந்திய அர்ஜுனன் எதிரி படையின் மீது தனியாக பாய்ந்து மீண்டும் மீண்டும் தனது வில்லை அசைத்தான். போர்வெறி கொண்ட காண்டீபம் ஏந்தியவன் தனது வில்லிலிருந்து வெளிப்பட்ட உமிழும் அம்புகளால் தனக்கு முன்னால் நின்ற வீரர்கள், தேர்கள், யானைகள் மற்றும் குதிரைகளை 2ஆக வெட்டினான். ஒரு கதாயுதம், வாள் மற்றும் 2 முனைகள் கொண்ட வாளை பிடித்திருந்த எண்ணற்ற எதிரி வீரர்கள் தங்கள் கரங்களை இழந்தனர். தாக்கப்பட்ட போது அவர்கள் தரையில் விழுந்தனர். ஏராளமான கவச வீரர்கள் கால்கள் வெட்டப்பட்டு நகங்கள் கிழிக்கப்பட்டன. யானைகள் அவற்றின் ஹப்டாக்கள் உடைந்து உடல்கள் காயமடைந்து போர்க்களத்தின் குறுக்கே ஓடத் தொடங்கின. சில இடங்களில் அவற்றின் மணிகள் விழுந்தன, மற்ற இடங்களில் அவற்றின் ஹப்டாக்கள் விழுந்தன. அவை ஓடி யானைகளை தங்கள் தும்பிக்கையால் வீழ்த்தின. அர்ஜுனனின் அம்புகளால் 2ஆக கிழிக்கப்பட்ட யானைகள் மற்றும் குதிரைகளால் நிரம்பிய போர்க்களம் அரிவாள்களால் வெட்டப்பட்ட பூசணிக்காய் துண்டுகளால் சிதறடிக்கப்பட்ட ஒரு வயலை போல இருந்தது. பின்னர் மிலேச்சா வீரர்கள் தங்கள் ஆயுதங்களை கீழே எறிந்து போர்க்களத்தை கைவிட்டு சூரியனின் கதிர்களால் மூடு பனி திரள்கள் அழிக்கப்படுவது போல அவசரமாக ஓடத் தொடங்கினர். மிதிலேந்திர மன்னரே, யானை மீது அமர்ந்திருந்த மிலேச்ச மன்னர் சாண்டன் அர்ஜுனனை நோக்கி ஒரு ஈட்டியை எய்து சிங்கத்தை போல கர்ஜித்தான். அரசரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வலிமை மிக்க நண்பரான அர்ஜுனன் மின்னல் போல தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்த அந்த ஈட்டியை தனது காண்டீபத்திலிருந்து விடப்பட்ட அம்புகளால் 100 துண்டுகளாக உடைத்தார்.
பெரிய மிலேச்ச சண்டன் கோபத்தால் நிறைந்து தனது வில்லை உயர்த்துவதற்குள் காண்டீபத்தை ஏந்தியவர் விளையாட்டாக தனது வில்லை ஒரு அம்பால் வெட்டினார். பின்னர் வலிமைமிக்க சண்டன் மற்றொரு வில்லை எடுத்து மறுமை நாளில் கடலில் பெரிய தேள்கள் மோதுவது போன்ற ஆழமான ஒலியை எழுப்பி கருடன் ஒரு பெரிய பெண் அரவத்தை துண்டு துண்டாக கிழிப்பது போல அர்ஜுனனின் வில்லின் நாணை வெட்டினார். பின்னர் அர்ஜுனன் தனது பிரகாசமான வாளையும் கேடயத்தையும் எடுத்து தேவேந்திரன் ஒரு மலையை இடியால் தாக்கியது போல் சந்தாவின் யானையின் நெற்றியில் அடித்தார். அஜிதேவ் கொடுத்த வாளால் யானையின் நெற்றி பிளந்தது. அது கத்திக்கொண்டே முழங்காலில் விழுந்தது. பின்னர் அது மயக்கமடைந்தது. பின்னர் சந்தா தனது வாளை எடுத்து பாண்டுவின் மைந்தனான அர்ஜுனனை தாக்கினார். இருப்பினும் குருகுலத்தின் வாரிசான அர்ஜுனன் சந்தாவின் வாளை தனது கேடயத்தில் நிறுத்தி தனது சொந்த வாளால் அவரை தாக்கினார். இது சந்தாவின் தலையையும் அவரது தலை கவசத்தையும் யானையிலிருந்து துண்டித்தது. பின்னர் அர்ஜுனன் தனது வில்லையும் அம்பையும் உருவினார். ஆனால் அவன் வில்லின் நாணை சரி செய்து சந்தாவின் தலையை அம்பின் மீது வைத்து அதை வில்லின் மீது இழுத்து எய்து பிரத்யும்னனின் படையில் வீசினான். அவன் அம்பின் மீது சாய்ந்த அவன் அம்பை எய்து பிரத்யும்னனின் படையில் மீண்டும் வீசினான். அந்த நேரத்தில் முரசுகள் ஆரவாரத்துடன் ஒலிக்கத் தொடங்கின. தேவர்கள் அர்ஜுனன் மீது மலர்களை பொழிந்தனர். பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குமாரரான பிரத்யும்னன் அந்த நேரத்தில் அர்ஜுனனை வெற்றி கொடியால் அலங்கரிக்கப்பட்ட தனது படையின் தளபதியாக ஆக்கினார். அந்த நேரத்தில் யாதவ படையின் முக்கிய வீரர்கள் தங்கள் கரங்களில் வெள்ளை சவரன் போன்றவற்றை ஏந்தியிருந்தனர். கபித்வஜன் அர்ஜுனன் மீது ஊதினார். பின்னர் வலிமைமிக்க அற்புததீஷன் பிரத்யும்னனிடம் தஞ்சம் புகுந்தார். அவர் கூப்பிய கரங்களுடன் என்னை பயத்துடன் வரவேற்று எனக்கு ஒரு பரிசை வழங்கினார். மௌரங்கின் மன்னர் மந்தஹாசன் பயந்து போய் மகாத்மா பிரத்யும்னனுக்கு 10 லட்சம் குதிரைகளை கொடுத்து வணங்கினார். இவ்வாறு பாரத நாட்டை கைப்பற்றிய யதுவம்சத்தின் இளவரசரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இமயமலையை மேற்கு திசையில் திருப்பி வடகிழக்கு நோக்கி புறப்பட்டார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வஜித் காண்டத்தில் உள்ள நாரத மாமுனிவர் மற்றும் பகுலாஸ்வ மன்னருக்கு இடையிலான சம்பாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான பகுதிக் விஜயம் என்ற தலைப்பு கொண்ட 22ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.